அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் கடல் சீற்றம் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் தொடரும் கடல் சீற்றம் காரணமாக சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறாரும். பேசலாம். ஆனந்த், விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் அரபிக்கடல் பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக காற்றுடன் கனமழை பெய்து வருவதோடு கடல் சீற்றத்துடனே காணப்படுகிறது. அரபிக்கடல் பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படும் நிலையில் கடல் பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு மாவட்ட நிர்வாக சார்பாக ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது இன்று கோடை விடுமுறை மற்றும் வார முழுவரை தினம் என்பதால் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வரக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரையில் சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்ததோடு உயிரிழப்புகளை தவிர்க்க கடற்கரை சுற்றுலா தலங்களை மூடவும் உத்தரவிட்டது. இதனை அடுத்து குளச்சல் முட்டம் லெமோர் கடற்கரை சுற்றுலா தலங்களை மூடப்பட்டதோடு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கள்ளக்கடல் நிகழ்வின் போது லெமோர் கடற்கரையில் மருத்துவ மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தால் லெமோர் கடற்கரை தற்போது முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது. அதேபோல் பேச்சிப்பாறை அணையில் இருந்து 1500 கன அடி தண்ணீர் நிரம்பி விடுவதால் கோடையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தொடர்ந்து குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியிலும் ஒரு வார காலமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் இன்று 7வது நாளாக குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. அமருத். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.